இந்த 7 சக்கரம் இருக்கு இல்லையா? மொத்தம் 7 சக்கரம். வேறு வேறு பருவத்துல அது வளருதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏற்கனவே. முதல் சக்கரம் வந்து மூலாதார சக்கரம். கீழே இருக்கு பாருங்க, அடியில ரெட் கலர்ல லேபிள் பண்ணியிருக்கேன். அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானம். மூணாவது போன வாரம் பார்த்தது வந்து மணிப்புரகம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து பச்சை கலர் இதழ்களுடையது அனகத சக்கரம். இது வளரும் பருவம் வந்து 4 முதல் 7 வயசு வரைக்கும். குழந்தைகள் அந்த டைம்ல தான் கொஞ்சம் சுதந்திரமா வீட்டை விட்டு வெளியில போய், எப்படின்னா அப்பதான் பெற்றோர்கள் வந்து குழந்தைய வெளியில விளையாட விடுறாங்க. பார்க்கில் போய் தனியா விளையாட விட்டுட்டு தான் அப்போ அவங்க கண்காணிப்புல இருக்காங்க. அது தவிர ஸ்கூலுக்கு அனுப்புறது 4லேருந்து 7 வயசுக்குள்ள இந்த பள்ளிகளுக்கு அனுப்பிச்சு அட்மிட் பண்ணி மற்ற குழந்தைகளோட பேசுறதுக்கு இது பண்றாங்க. அது அந்த சக்கரம் வந்து முட்டில இருந்து விரியம் பருவம் வந்து 4லேருந்து 7 வரைக்கும். அது அப்ப வந்து வெளியில போறச்ச அது பாக்குறது, நிறைய விஷயத்த பாக்குறது, அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மனசுல பதிய வச்சுக்கிறதுக்கு டைம் வந்து இந்த பருவம் தான் 4லேருந்து 7. நம்மள வந்து உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு சக்கரம், மூலாதார சக்கரம். இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நான் எனக்கு வீடு இருக்கு, எனக்கு கார் இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு என்னோட பெற்றோர்கள்லாம் என்னோட அன்பா இருக்காங்க, சாதாரண விஷயத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்து சுவாதிஷ்டான சக்கரம். அடுத்தது வந்து இது எல்லாத்துக்கும் தேவை வந்து நமக்கு உடலுக்கு வலிமை. அது வந்து மணிப்புர சக்கரம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண உறுப்புகள்லாம். ஸோ இந்த 3 சக்கரமும் வந்து உயிர் வாழ, கொடுத்த சந்தோஷமா இருக்க, அதுக்கு வேண்டிய உடல் வலிமைக்கு வேண்டிய உணவு, உயிர் வாழ உணவு, உடை, தேவைக்கு வேண்டியதெல்லாம் அதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அடுத்தது வந்து உணவு. இது 3ம் வந்து நம்ம சாதாரண உலகத்துல இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு நல்லா இருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஒரு மனுஷன் எப்படி வேணா இருக்கலாம். மனுஷன் சாதாரண நல்லவன், ரொம்ப நல்லவனா இருக்கலாம், இல்லைன்னா குடிகாரனா இருக்கலாம், இல்லைன்னா வேற மாதிரி இருக்கலாம், பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் இந்த முதல் 3 சக்கரம் ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்திக்கு பண்ணப்பறம் அடுத்த சக்கரம் வந்து மலர ஆரம்பிக்கும். அது எப்படின்னா அது வந்து பச்சை கலர்ல, அது 4லேருந்து 7 வயசுக்குள்ள அது வளர ஆரம்பிக்கிறது. இது என்னன்னா மணிப்புர சக்கரம் வந்து நெருப்பை சேர்ந்தது. அடுத்தது வந்து அநாகத்த சக்கரம். இந்த அநாகத்த சக்கரம் வந்து வாயு, ஐம்பூதங்கள் ஒண்ணு சொல்றோம் இல்லையா, நெருப்பாச்சு மணிப்புர சக்கரம். அடுத்தது வந்து வாயு. இந்த இதுக்கு மேல 3 சக்கரம் இருக்கு. அதாவது இந்த அநாகத்த சக்கரம் வந்து நம்ம சாதாரண வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கும், அதுக்கும் அதுக்கு மேல கடவுள், உலகத்திற்கு பிரபஞ்ச சக்தி, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 சக்கரம். அதாவது விசுத்தி சக்கரம், ஆக்னேய சக்கரம், அதுக்கு அடுத்தது சகசிரார சக்கரம். இந்த 3 சக்கரம் மேல இருக்கு, கீழே 3 சக்கரம். கீழே இருக்கிற 3 சக்கரத்தை பத்தி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும். இப்ப பாக்குறது வந்து இந்த கீழ் 3 சக்கரம் மேல் 3 சக்கரத்துக்கு வந்து என்னைக்கும் ஒரு பாலமா இருக்கு. இந்த பாலம் வந்து எப்படின்னா ஒரு அன்பு, அன்புன்னா நம்ம லவ்ன்றோம் இல்லையா, அன்பு. அதாவது அன்புன்னா நம்ம வந்து சாதாரண பேரண்ட்ஸ், நம்மளுடைய பெற்றோர்களை சந்தோஷமா வச்சுக்கிறோம், அவங்க அன்பா இருக்காங்க. சகோதரிகள் சகோதரர்கள்கிட்ட அன்பா இருக்கும். இந்த அன்புன்றது வந்து எல்லாரையும் இணைக்கும் ஒரு பாலமா இருக்கு. இந்த பாலம் வந்து மேல 3 சக்கரம், கீழே 3 சக்கரத்துக்கு நடுவுல இணைக்கும் பாலமா இருக்கு. இது இந்த சக்கரத்துக்கு பேர் தான் அநாகத சக்கரம் பேரு. பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு என்ற எலிமெண்ட் வந்து இதை சேர்ந்தது. இத வந்து இந்த பாலம் வந்து இந்த அன்புன்றது வந்து இப்பதான் தோன்றது. அன்புன்னா பள்ளிக்கூட பருவத்துல மற்ற பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், ஆசிரியர்களை சந்தோஷமா அவங்கக்கிட்ட நல்ல பழகிறது, அன்போட பழகிறது, டீச்சரும் ஆசிரியரும் அன்போட பழகிறது. இந்த அன்புன்றது வந்து எதையுமே எதிர்பார்க்காத ஒன்று, அன்கண்டிஷனல்லா ஒன்றாங்க இல்லையா, எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்புன்றது வந்து ஒரு பாலமா அமையிறது. இது வந்து பஞ்சபூதங்களில் ஒன்றானது வாயுன்னு பேரு. அதுதான் இது உயிர் கொடுக்கறதுனால பிராணவாயுன்னு. இன்னும் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்லணும்னா, நெருப்பு எதுல, மணிப்புர சக்கரம். அதுக்கப்புறம் நெருப்புல இருந்து அடுத்த சக்கரம் வந்து வாயு. இப்ப நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா கோவில்ல
ஹோமம் வளர்க்குறாங்க. ஹோமம் வளர்த்தா என்ன ஆகுறது, நெருப்பு இருக்கு. நெருப்பு தரையோட சேர்ந்தது. கொஞ்சம் தூரம் நெருப்பு பார்க்கலாம் நம்ம. அந்த நெருப்புல இருந்து என்ன வரும், புகை வரும் இல்லையா? அந்த புகையை நம்ம வந்து வாயுன்றோம். அந்த வாயுன்னா அப்படியே நிக்கிறது இல்லை, அது வந்து பரவுறது. பரவி என்ன, இந்த கோவில்ல நடுவுல மண்டபத்துல பண்றாங்க, அந்த வாயு வந்து சுத்தீர பரவுது. சுத்தீரன்னு இந்த பிரகாரத்துல எல்லாம் பரவும். அதையும் சுத்தி கோவிலுக்கு தள்ளி அந்த தெருவுல எல்லாம் அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது போய் சேரும். அதாவது நம்ம உடம்புன்றது வந்து ஒரு நெருப்பு சேர்ந்தது பாடி. அது வந்து அதுல இருந்து வர்ற நெருப்புல இருந்து அந்த வாயு வந்து நம்மளை சுத்தி இருக்கிற ஆறால பரவுது. ஸோ இந்த நெருப்பும் வாயும் ரெண்டே பிரியாதது. அது வந்து நெருப்பும் வாயும் சேர்ந்து நம்மளுடைய மனசையும் உடலையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது தேவை, பரிசுத்தமாக்க வைக்கிறதுக்கு. அந்த பரிசுத்தம்ன்றதுன்னா நம்ம பாடியை நம்ம அன்பா வளர்க்கிறோம், அன்புடன் நேசிக்கணும், மற்றவங்களையும் நேசிக்கணும். அதுக்கு வந்து இந்த வாயுன்றது தேவை வருது. அது எங்க இருந்து வருது, நெருப்புல இருந்து வருது. நெருப்புல இருந்து வர்ற நெருப்பும் வாயும் இணை பிரியாதது. இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுடைய மனசையும் உடலையும் சுத்தமாக பரிசுத்தமாக வைக்கிறதுக்கு தேவையானது. நிலம், நீர், நெருப்பு, இது மூணுத்தையும் நிலம் வந்து நம்ம தொட முடியும், ஸ்பரிசிக்க முடியும். நீரை வந்து நம்ம ஸ்பரிசிக்க முடியும். நெருப்பை நம்ம காண முடியும், கண்ணால பார்க்க முடியும். ஆனா இதுக்கு மேல இருக்கிற வாயு, அதுக்கு மேல இருக்கிற ஆகாயம், இதெல்லாம் காண முடியாது, உணர முடியும். அதுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் வர்றதுக்கு பாலம் வந்து அநாகத்த சக்கரம். இந்த அநாகத்த சக்கரம் வந்து உள்ளுறுப்புகளை எப்படி செய்யறதுன்னா, இங்க இந்த மார்பு பகுதியில் இருக்கிற 6 உறுப்புகள்லாம் பாருங்க. லங்ஸ், நடுவில் சிகப்பு கலர்ல இருக்கிறது வந்து இருதயம், அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு கிரே கலர்ல ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல இருக்குது இல்லையா, ஆஃப் ஒயிட், அந்த அது வந்து தைமஸ்ன்னு பேரு. இந்த நுரையீரல் வந்து 2 இருக்கு. அதுதான் நம்ம இழுக்கிற மூச்சு சேர்க்கறதுன்னு நம்ம ஆங்கில மருத்துவத்துல படிக்கிறோம். அதுல இருந்து வர்ற காற்று பிராணவாயுன்றது. பிராணனை கொடுக்கறதுக்கு நம்ம பிராணவாயுன்றோம். அந்த வாயு வந்து லங்ஸ்குள்ள சேர்ந்து அது சுத்தமான காற்று வந்து அந்த ஹார்ட்டுக்கு பிளட் வெசல் வழியாக, ரத்த குழாய்கள் வழியாக இருதயத்துக்கு போகுது. ஸோ இது ரெண்டும் ஒன்னா சேரணும். இருதயம்ன்றது வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இருதயம்னு இப்ப காமிச்சிருக்க படத்தை அது கண்ணால பார்க்க முடியும். ஆனா இதயம்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, இருதயம் வேற, இதயம் இருக்குது. இதயம்ன்றது வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அதுதான் அன்பு. இந்த அநாகத்த சக்கரா வளரும் பருவத்துல, மலரும் பருவத்துல அந்த இதயம்ன்றது வந்து மலர்ந்து, இந்த இதய கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மலருது. கமலம்னா என்ன, தாமரை. தாமரை பூ மாதிரி மலர்ந்து அன்புன்றத வந்து நமக்கு பெருக்கெடுக்குது. அன்புன்னு நம்மளையே நம்ம நேசிக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நேசிக்கணும், நம்ம பெற்றோர்களை நேசிக்கணும், சுற்றுத்தாரை நேசிக்கணும், இயற்கையும் நேசிக்கணும். இந்த அன்புன்றது வந்து அபரிமிதமான அன்பு வந்து இதயத்தை சார்ந்தது. இருதயம்ன்றது வந்து கண்ணால பார்க்க முடியும், இதயம்ன்றது வந்து அன்பு. அந்த அன்பு வந்து இதயத்தை சேர்ந்தது. இது எல்லாம் இங்க இருக்கு. தைமஸ்ன்றது வந்து நம்மளை எதிர்ப்பு சக்தி கொடுக்குற ஆர்கன் வந்து இதுல, இந்த உறுப்பு வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த 3ம் மார்பு பகுதியில் இருக்கு. இது 3ம் சேர்ந்து இந்த அநாகத்த சக்கராவோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது தைமஸ்ன்றது வந்து சின்ன குழந்தையில பெருசா இருக்கும். 2 லங்ஸ்க்கு நடுவில் அந்த ஆர்ட் மேல இருக்கும். வளர 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 அது கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிடும். அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நம்ம நெருப்புக்கும் வாயுக்கும் எப்படி சேர்க்கறதுன்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல போறேன். இப்ப போன வாரம் மணிப்புர சக்கராவை பத்தி சொல்றச்ச இந்த ஜீரண உறுப்புகளை பத்தி சொன்னேன் இல்லையா. இப்ப இந்த படத்துல மேல் பகுதி பாருங்க, ஒரு குழா வருது, அதுக்கப்புறம் அது விரிஞ்சு இறைப்பையாருது. இறைப்பையில வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்ச நேரம், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அங்க இருந்து அது ஜீரணிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சீர்குடலுக்கு போறது.
இந்த சிறுகுடல் வந்து பெரிய குழாய், அது பெருசா வளைஞ்சு வளைஞ்சு அவ்வளவு இடத்துல இருக்கும்போது சுருட்டி சுருட்டி வச்சிருக்காங்க. அதனால அதுல இருந்து ஜீரணிக்கப்பட்ட உணவு வந்து இந்த சிறுகுடல்ல கிரகிக்கப்பட்டு அங்க எங்க போறது, லிவருக்கு போறது. எப்படி போறது? பிளட் வெசல் மூலமா போறது, ரத்த குழாய். அங்கிருந்து என்ன ஆகுது, இங்க இருதயத்துக்கு போறது. லிவர்ல என்ன ஆகுது, கல்லீரல்ல அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை அப்படியே சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தேவைக்கு அன்னன்னைக்கு தேவைக்கு வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த சக்தியை வந்து நியூட்ரிஷன் அதுக்கு இல்லையா, ஜீரணத்துக்கு அப்புறம் காற்று எல்லாம் சேர்ந்து ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்ல என்ன ஆகுது, அந்த சுத்திகரிக்கப்பட்ட காத்து ஏற்கனவே இருக்கு. இந்த சிறுகுடல்ல இருந்து வர்ற லிவர் மூலமா வர்ற நியூட்ரிஷனும் சேர்ந்து ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்ல இருந்து ரத்த குழாய்கள் வழியா எல்லா உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லா இடத்துக்கும் போய் சேரும். அப்ப என்ன, நமக்கு காத்தும் வேணும், வாயு, அது தவிர உடம்புக்கு சக்தியும் வேணும். உடம்புக்கு சக்திங்கிறது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. அது எதை சேர்ந்தது? மணிப்புர சக்கரம், நெருப்பு. இப்ப காற்றுன்றது எங்க வந்து நம்ம மூச்சு இழுக்கிறோம். இந்த காற்று எங்க போறது? நுரையீரலுக்கு போறது. அது எங்க சேர்ந்தது? வாயு எதை சேர்ந்தது? அனகத்தா. ஸோ அனகத்தாவும் வந்து மணிப்புறாவும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு, பிரிக்க முடியாது. அதனால இது ரெண்டும் நல்லா வருதுன்னா உடல் உறுப்புகள் மட்டும் இல்ல, நம்மளுடைய மனசும் சுத்தமாகும், உடலும் சுத்தமாகும். இதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? இப்ப இந்த சின்ன குழந்தையில இந்த அநாகத சக்கரா வளரும் பருவத்துல அந்த குழந்தையினுடைய மன வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அன்புன்னா எதையுமே எதிர்பார்க்காத அன்பு. கேட்ட ஒன்னால திறக்க முடியாதா? உன்னால கேட்ட திறக்க முடியாதா? எதுக்கு உள்ள வந்து கூப்பிட வந்த? ஏன் உனக்கு கேட்ட திறக்க தெரியாதா? Dr. Nirmala ma'am, you're on mute. Thank you. எதையுமே எதிர்பார்க்காத அன்பு, இது சாதாரணமா இந்த வயசுல தோன்றும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குழந்தை வந்து ஸ்கூல் போகுது. அப்ப அம்மா அப்பா வந்து அந்த ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய், இது நல்ல பள்ளிக்கூடம், இது நல்ல சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் கூட பழகுன்னுட்டு அவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து பக்கத்துல இருக்க குழந்தைகள் எல்லாம் அந்த வகுப்புல இருக்கிற பசங்களோட எல்லாம் நல்லா பழகுது. அது வந்து அந்த பழகிறதுக்கு வந்து அன்புன்றது வேணும். தனிமையில இருந்தா அது வெறுப்பாயிடும். அன்பு இருக்கிறதுனால்தான் மற்ற குழந்தைகளோட சகஜமா அது பழக முடியும். அது தவிர இரக்கம், பச்சாதாபம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குழந்தை, நான் எஸ்ஆர்எம்சியில் ஒர்க் பண்றச்ச ஒரு குழந்தை வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா பாட்டி 2 பேரும் கூட வந்திருந்தாங்க. பாட்டி வந்து என்னோட ஸ்டூடெண்ட், ரேக்கி கத்துருந்தாங்க. அம்மா வந்து முன்னாடி பழக்கம் இருக்கு, குழந்தைய கூட்டிட்டு இருந்தா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்ன பார்க்கணும்னா, அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ரேக்கியை பத்தி அதுக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி பண்ணணும் என்னன்னு தெரியாது. டாக்டர்னு ஒரு பயம் வந்துடுது, மருந்து கொடுப்பாங்களோ இன்ஜெக்ஷன் போடுவாங்களோ. நான் சொன்னேன், போய் படுத்துக்கோ, அந்த கவுச் இருக்கும் இல்லையா, இந்த பெட் இருக்கும் இல்லையா, அது படுத்துக்கோ அப்படின்னு. அதை வந்து நான் மாட்டேன், பயந்துட்டு நான் முடியாதுன்னு அம்மா கிட்டே நல்லா பிடிச்சிட்டு கட்டிடுச்சு. சரி, நான் என்ன சொன்னேன், நீ கையில குழந்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு பண்றேன் ரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கு சும்மா பண்ணேன். அவங்களுக்கு சக்கரை கிளென்ஸ் பண்ற மாதிரி, எனர்ஜைஸ் பண்ற மாதிரி பண்ணேன். இதை பார்த்துட்டே இருந்தது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, குழந்தையோட அம்மா, நான் அப்பா நல்லா இருக்கு, எனக்கு ரிலாக்ஸா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தது. அம்மா மடியில வந்து என்கிட்ட திரும்பி உட்காந்துச்சு. அம்மா மடியிலே தான் உட்காந்துருந்து, திரும்பி அம்மா மடியிலே உட்காந்துட்டு நான் பண்ணினாலும் சரியா நல்ல உட்காந்துட்டு தொந்தரவு பண்ணாம உட்காந்துட்டு நான் ரேக்கை பண்ணி முடிச்சோன்னா அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. மறுநாள் வரைச்சு அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கு, இன்னைக்கு வந்து நான் டாக்டர் சொன்ன மாதிரி அந்த பெட்ல படுத்துக்கிறேன், அவங்க பண்ணட்டும் எனக்கு அப்படின்னு.
இது பச்சாதாபம் இல்லை, அது ரேக்கை பத்தி தெரிஞ்சிச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தையோட கிளாஸ்மேட் வந்து உம் ஆஹ் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அந்த குழந்தைக்கு. என்ன சொல்லியிருக்கு, இந்த குழந்தை வந்து என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த குழந்தை வந்து வீட்டுக்கு போறச்சு அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ உடம்புல நல்லா இல்லை, அவன் எப்ப பார்த்தாலும் செஞ்சுட்டே இருக்கான், அழறான், அதனால நீ அவங்க அம்மா கிட்ட சொல்லி டாக்டர் லலிதா கிட்ட கூட்டின்னு போக சொல்லு. இதுதான் பச்சாத்தாபம். அந்த குழந்தை வந்து நேரே அவங்ககிட்ட சொல்லல. அந்த குழந்தை நேர சொல்லியிருந்தா என்ன ஆகும், உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுடும். அந்த குழந்தைங்க என்ன அறிவு பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட சொல்லி, அம்மா அந்த இன்னொரு ஃப்ரெண்டினுடைய குழந்தை அம்மாட்ட சொல்லி அந்த அவங்கள அழைச்சிட்டு போக சொல்லியிருக்கு. இதுதான் இரக்கம், பச்சாதாபம் அப்படின்றது. மற்றவர்களோட நல்ல ஒரு இப்ப வீட்டுக்கு வர்றாங்க, அம்மா வரைச்சே வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப பழக்கம் போல இருக்குன்னுட்டு அவங்க கூட அந்த அடுத்த தடவை வரைச்ச வாங்க உட்காருங்கன்னுட்டு இந்த மாதிரி நல்ல உறவுகள்லாம் உண்டாகும். அதே மாதிரி இந்த மாதிரி அம்மா வரைச்ச யாரையோ கூப்பிடுறச்ச நல்லா உபசரிச்சாங்கன்னா அந்த மனசுல அது பாருங்க, அடுத்த தடவை அம்மா இல்லாம இருக்குச்சு அவங்க வந்தாங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும். அதே அம்மா அவங்க வரைச்சே மனு சொல்லிட்டு ஐயோ இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு இந்த அவங்க காதல விழாம சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு ஒரு மனசுல பதிஞ்சு அதுக்கு அந்த வெறுப்பு இருக்கும். அடுத்த தடவை வரைச்ச இது அவங்க கிட்ட பேசாது ஓடி போயிடும். இந்த மாதிரி மனசுல பதிஞ்சதை உணர்றதுக்கு அந்த குழந்தைக்கு சக்தி இருக்கு. அதனால குழந்தைகிட்ட மற்றவங்க வரைச்ச எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அவங்க குழந்தை எதிர்க்கவே அவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கன்ற மாதிரி அவங்களுக்கு குழந்தைகிட்ட தெரியற மாதிரி பண்ணக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது இதே குழந்தையினுடைய பிஹேவியர்ல இந்த அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா இது ஏதாவது தடங்கள் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா வீட்டுல வெளியில நல்ல சூழ்நிலை இல்லைன்னா எப்படி ஆகுதுன்னு பாருங்க. என்கிட்ட வந்து ஒரு உயர் பதவியில இருந்த அதிகாரி ரிட்டையர் ஆனவர், அவர் வந்தாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் பாரதி ராஜால வச்சு வந்தாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவர் என்ன சொன்னாரு, அவர் வந்து நான் வந்து முதல் 2-3 நாள் என்கிட்ட பேச சாதாரண வருவாரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாரு போயிடுவார். முதல் 3 நாள் ஸ்ட்ரிக்ட்லி பேஷண்ட் டாக்டர் பிஹேவியர் அந்த மாதிரி தான் இருந்தது. 4th டே வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆன உடனே என்கிட்ட பேசணும் போல தோணிட்டு போல இருக்கு. அவர் என்ன சொன்னாரு, நல்லா பாருங்க, நான் இப்போ வீட்டுல கேரளாக்கு போனீங்கன்னா எங்க அம்மாவை பார்க்க போனோம்னா செருப்பை வீட்லயே வெளியிலேயே கழட்டி வச்சுட்டு உள்ள போய் அம்மா கிட்ட எல்லாம் பேசுவேன். வீட்டுல கோவிலுக்கு போகணும்னா அம்மா கூட போவேன். அம்மாவனுடைய ஆசீர்வாதம், அம்மா அப்பாவனுடைய ஆசீர்வாதம் வேணும்ட்டு அவங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். ஆனா பாருங்க, என்னுடைய பசங்க வந்து வீட்லயே நைட்ல வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. அதனால என்னுடைய பிள்ளை மருமக 2 பேரும் சாப்பிட்றாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வராங்க. இதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் படிச்சவங்க, ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க, எப்படி சொல்றதுன்னு கஷ்டமா இருக்கு. ஆனா என்னோட பேரன் வந்து என்ன இதை பார்த்துட்டு என்ன பண்றான், என்கிட்ட அவர் பெருமையா சொல்லிக்கிறாரு, இந்த எல்லா டைப் பிராண்டும் எனக்கு தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்றான் என்கிட்ட அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் இதுல வந்து அவர் சொந்த பெருமையா சொன்னதுல எனக்கு ரொம்ப வருத்தமான ஷாக்கிங்கா இருந்தது. நான் கொஞ்சம் ஏன்னா அவர் அவ்வளவு ஃப்ரீயா பேச உடனே, ஏன்னா இந்த பெரியவங்க விவிஐபின்றவங்க எல்லாம் கொஞ்சத்துல வந்து அட்வைஸ் எடுத்துக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஈகோ இருக்கும். ஆனா இவர் சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், இந்த குழந்தை வந்து இப்போ உங்ககிட்ட எல்லா பிராண்டும் தெரியுதுன்னு சொல்லுது. இந்த குழந்தை ஸ்கூல் போற குழந்தை. இந்த குழந்தை வந்து அவங்க சின்ன குழந்தை, அவங்க கிளாஸ்மேட்ஸ் கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த பிராண்ட் தெரியும் அந்த பிராண்ட் தெரியும் எங்க வீட்டுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்துல நான் பார்க்கணுமே அப்படின்னா ஒரு 4-5 குழந்தை வருது அவங்க வீட்டுக்கு வருது. இவன் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து இதெல்லாம் இந்த பாரு இந்த பிராண்டு. அந்த குழந்தை வந்து சம்டைம்ஸ் வந்து வேற ஒரு குழந்தை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா அவனுக்கு இதனுடைய ரியாக்ஷன் தெரியாது, இதனுடைய விஷயம் தெரியாது, விஷயத்தை பத்தி தெரியாது, இதனுடைய விஷயம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. கொஞ்சோண்டு குழந்தை கிளாஸ்ல போட்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும். அதனால
நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி குழந்தை வளர்ந்ததுன்னா இல்ல உங்க பிள்ளை வந்து இப்ப வந்து எதிர்க்கக்கூடியவராரு. அப்புறம் வந்து இதே பழக்கம் 10 வயசுக்கெல்லாம் 12 வயசுக்கெல்லாம் அவன் வந்து வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிடும். அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பழக்கம் ஜாஸ்தி ஆயிடும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு. ஒரு வாரம் கழிச்சு வந்தவர் எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இப்போ ஃபுல்லா காலி. வெறும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான், வேற ஒன்றும் ஒயினே கிடையாது. எங்க பசங்க கிட்டயும் சொல்லிட்டேன், என்னோட சந்துக்கிட்டையும் சொல்லிட்டேன், மருமகிட்டையும் சொல்லிட்டேன், நீங்க குடிக்கிறது வந்து இதுல போய் பப்ல போய் குடிங்க, இல்ல எங்கன்னா வெளியில போய் குடிங்க, இங்க வீட்டுல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளப் இருக்கு, கிளப்ல அவங்க எல்லாம் மெம்பர்ஸ், அங்க போய் சாப்பிடுங்க, வீட்டுல சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் உங்க நீங்க கெடுறது உங்களால உங்க உங்க குழந்தை தான் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தே ஹவ் ஆல்சோ அவாய்டட் டேக்கிங் ட்ரிங்க்ஸ், இப்போ குடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. இதுதான் வீட்டு சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை, தேவைக்கு அதிகமான கண்டிப்பு. ஒரு குழந்தை வந்தது. அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வந்திருந்தோம், குழந்தை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. குழந்தை வந்து என்னோட கிளினிக்ல வந்து எனக்கு எதிர்க்க ஒரு டேபிள் கார்ட்ஸ், பின்னாடி ஒரு சேர் இருக்கும். சேர் வந்து பேஷண்ட்ஸ் உட்காரத்துக்கு, கூட இன்னொரு சேர் அவங்க கூட வருவாங்க. அதுக்கும் பின்னாடி 2 3 சேர், யாருன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்க உட்காரத்துக்கு 2 3 எக்ஸ்ட்ரா சேர்ஸ் இருக்கும். இந்த குழந்தை வந்த உடனே நேரம் வந்து என் எதிர்க்க ஒரு சேர்ல உட்காந்துருச்சு. அவங்க அம்மா அப்பா பின்னாடி உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு அது அழகா நல்ல சிரிப்பா ரொம்ப நாள என் கூட பழகின மாதிரி சிரிச்சுட்டு இருந்தது. நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அந்த குழந்தைய பார்த்த உடனே. என்னப்பா உன் பேர் என்ன, நீ எந்த ஸ்கூல் படிக்கிற, எங்க உன்னுடைய என்ன உனக்கு கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, டீச்சர் பேர் என்ன, அப்படி இப்படின்னு வழக்கம் சாதாரணமா அந்த குழந்தைக்கு பேசுறதுக்காக நிறைய கேள்வி கேட்டேன். இந்த குழந்தை துளி தயக்கம் இல்லாம கட 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 கடன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வந்தது. அப்புறம் கடைசியில நான் கேட்டேன், நீ எதுக்கு என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொல்லி தந்தது வந்து, எங்க டீச்சர் வந்து என்னோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு, இந்த குழந்தை பேசவே மாட்டேன்றான், உன்னோட சன் பேசவே மாட்டேன்றான், நீங்க வந்து இவங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு. டீச்சருக்கு சைக்காட்ரிஸ்ட் பத்தி என்ன தெரியும், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இந்த குழந்தைய அனுப்புறதுக்கு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கறதுக்கு என்ன தெரியும்? அது நான் எதுக்காக அப்படின்னா, அவங்க அந்த குழந்தை பேசுறதே இல்லை. எதுக்காக ஏன்பா அப்படி சொன்னாங்கன்னா, இல்லை எங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் சொல்றாங்க, நான் வந்து எதுவுமே பேசவே மாட்டேன்றேன், அதனால சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ இவ்வளவு பேசுறியே ஏன் அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க பின்னாடி உட்காந்து. அப்புறம் நான் கேட்டேன் எதுக்காக அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, இல்லை ஸ்கூல்ல போனா பேசுறதே இல்லை. நான் அப்புறம் கேட்டேன் எதுக்குன்னா, தேவையில்லாத கண்டிப்பு. இந்த குழந்தை வந்து ரொம்ப வீட்டுல ரொம்ப சில குழந்தைகள் வந்து ரொம்ப நாட்டியா இருக்கும், சுறு சுறுன்னு பேசிக்கிட்டே இருக்கும், விளையாடிக்கிட்டே இருக்கும். இந்த குழந்தைக்கு இந்த ஸ்கூல்ல பேசணும், ஸ்கூல்ல சேர்த்தான்னா அதே பழக்கம் தான் ஸ்கூல்லயே வரும். கிளாஸ்ல உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்கார மாட்டான், விளையாட்டு பேசிக்கிட்டே இருப்பான் பக்கத்துல இருக்க பசங்கிட்ட. அவங்க ஆசிரியர்களோ அவங்களுக்கு இது பிடிக்காது. இப்ப என்ன கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி புத்திமதி சொல்லி, இந்த மாதிரி குழந்தை ரொம்ப படுத்துறான், உட்கார மாட்டேன்றான், பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. இப்ப இந்த அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைகிட்ட, வீட்டுல இப்படி அவ்வளவு பேசுற மாதிரியே ஸ்கூல்ல போய் பேசாத. இது என்ன பண்றது, மனசுல அறிஞ்சதை அப்படியே பதிய வச்சுட்டு, ஸ்கூல்ல அதுக்கு என்ன தெரியும், எங்க பேசணும் பேசக்கூடாது, அதுக்கு தான் சொன்னேன் பிரெயினுக்கு வந்து எஸ்ஸுக்கோ நோக்கோ வித்தியாசம் தெரியாது வளர்ற மூலையில. அதுதான் போன தரமும் சொல்லியிருந்தேன், இப்போ அதான் சொல்றேன். நீ பேசாதே அப்படின்னா யார்கிட்ட பேசாதே, யார்கிட்ட பேசணுமோ அது சொல்லி கொடுக்கலாம். அவங்க ஸ்கூல்ல போனா வளவளன்னு பேசாதே, அவ்வளவுதான். ஸ்கூல்ல போனா மற்ற பசங்கிட்டையும் பேசுறது இல்லை, டீச்சர்ஸ் எதுனா கேட்டாலும் பதில் சொல்றது இல்லை. இவங்களுக்கு எரிச்சல் வந்துட்டு டீச்சர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அந்த குழந்தைக்கு நீ நல்லா பேசுற, அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன், இந்த குழந்தைக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, வேணும் அவங்க டீச்சருக்கு தான் இந்த சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் வேணும். குழந்தையினுடைய இந்த 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 டைம்ல இந்த வளர்ச்சி இருக்கும், இப்படிதான் இருக்கும், அது எப்படி திருப்பி தனக்கு தகுந்த மாதிரி மற்ற பசங்களை மாதிரி பிஹேவ் பண்ணணும் சொல்றதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற திறமை இல்லை, அதனால அவங்கள தான் அனுப்பணும், கவுன்சிலிங் அனுப்பணும். அப்புறம் என்ன பண்ண,
ட்ரீட்மெண்ட் கொடுத்து 2 நாள் வந்தாங்க. அப்புறம் சரியா போச்சு அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், அவங்ககிட்ட போறச்சேன் டீச்சர்ஸ்க்கு ஈகோ நிறைய இருக்கும். நான் சொல்லி நீ ஏன் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகல அப்படின்னு கேட்பாங்க. அதனால அவங்களுடைய ஈகோவையும் அடக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனேன். அவங்க கவுன்சிலிங் கொடுத்து இன்னும் குழந்தை பேசவும் சொல்லிட்டாங்க. நீங்க ரேக்கிக்கு போனேன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரேக்கியை பத்தி தெரியாது. ரேக்கியை பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு? நீங்க ரேக்கி கிட்ட ரேக்கி மாஸ்டர்ஸ் கிட்ட போனீங்க, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தானே போக சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. அதனால ரேக்கின்ற வார்த்தையை உபயோகம் பண்ணாதீங்க. கவுன்சிலிங்க்கு போனேன், சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனேன். அவங்க குழந்தைகிட்ட நல்லா பேசி எப்படி பிஹேவ் பண்ண சொல்லி இனிமே நல்லா இருக்கும்னு சொல்லிடுங்க. இதனால இந்த மாதிரி ரொம்ப அதிகமான கண்டிப்பும் வீட்லயே இருக்கக்கூடாது, வெளியில இருக்கு. அதுக்காக குழந்தை இப்பெல்லாம் என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்டு மாதிரி யூஸ் பண்ண, ஃப்ரெண்டு மாதிரி யூஸ் பண்ண குழந்தைய பிஹேவ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்டு எப்படி குழந்தைகளை கண்டிக்கணும், ஆனா அதிகம் ரொம்ப மிலிட்டரி ரெஜம் மாதிரி கண்டிப்பாதீங்க. அடியாத மாடு படியாத, அடிக்க வேணும். நல்லதனமா என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா அந்த குழந்தை நல்லதனமா ஆகணும். இப்படி பண்ணாத இப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வெறுப்பு வந்துடும். எது பண்ணாலும் பண்ணக்கூடாது வெறுப்பு வரும். ஆனா எப்படி சொல்லுங்க, இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு, இதை எடுத்தவே இந்த புக்கு ஸ்கூல் போறச்சா இப்படி போகணும், ஷூ எப்படி போகணும், வீட்டுல வந்தா ஷூவை கழட்டி வச்சுட்டு உள்ள வரணும், சாப்பிடுச்சு கை கால் கழுவணும், இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு சுத்தம்னு தெரியும், ஹைஜீனும் தெரியும். இந்த ஹைஜீன் வீட்டில் மட்டும் இல்லை, வெளியில போறச்சு இந்த ஹைஜீனிக் டெண்டன்சி எல்லாம் வரும். ஸ்கூல்ல போனாலும் கண்ட இடத்துல குப்பை போடாம அந்த இடத்துல அந்த சுத்தமா இருக்கும். சாப்பாடு சாப்பிட்றச்சா எந்த மாதிரி சாப்பிடணும், இந்த மாதிரி பிஹேவியர்லாம் வரும். வீட்டுல தேவையில்லாம அதிகமான கண்டிப்பு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வெறுப்பு வரும். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் தேவையில்லாம குழந்தைகளை அதிகமா கண்டிச்சாங்கன்னா குழந்தைக்கு டீச்சரை மட்டும் இருக்காது, அந்த அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டே வெறுக்க ஆரம்பிக்கும். அடுத்த வாரம் சொல்றேன் எந்த மாதிரி சப்ஜெக்ட வெறுக்க ஆரம்பிச்சு அந்த சப்ஜெக்டுக்கு எக்ஸாம்க்கே போகாம குழந்தை படிச்சு அடுத்த சக்கரா பத்தி சொல்றேன். இதுதான் நடக்குது துஷ்பிரயோகம். எப்ப பார்த்தாலும் ஒரு குழந்தை ரிலேட்டிவ்ஸ் வராங்க, சொந்தக்காரங்க வராங்க, அவங்க வீட்டு குழந்தை கூட கூட்டிட்டு வரலன்னா கூட என் பையன் எவ்வளவு மார்க் வாங்குறான், அந்த இதுக்கு போனா, இந்த காம்படிஷனுக்கு போனா, அப்படி போனா இப்படி போனா, அவங்க எதிர்க்கவே நீ என்ன பண்ற, அப்படி நீ உன்னுடைய மார்க் என்ன, உன் கிரேட் என்ன, இந்த குழந்தைய பண்ணினாக்கா இந்த குழந்தைக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். ஒரு இல்லைன்னா பேசாது. அதாவது ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தை கூட கம்பேர் பண்ணினாக்கா அந்த குழந்தைக்கு தன்னை பத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அன்பில்லாமை, அதாவது இப்ப நிறைய பைசா இருக்கு, அப்பா அம்மா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, ஒரே குழந்தை என்ன பண்றான், ஒரு சர்வெண்ட் வச்சுடுறாங்க. வச்சுட்டு இல்லை பேபி சிட்டர்னு அந்த வெளிநாட்டுல இதுதான் பேபி சிட்டர்னுட்டு கேர் டேக்கர்னுட்டு வச்சுருவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைய கவனிக்காம ஒரு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வேற சமையல் பண்ணுவாங்க, வேற ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு எப்ப வேணுமோ அதை என்ன தேவையோ அதை கவனிக்காம வேற ஏதோ வேலையில இருப்பாங்க. குழந்தைய கவனிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு அது பண்ணாம அந்த குழந்தைக்கு அந்த அன்புன்றது இப்ப ரொம்ப தேவை இந்த வயசுல. அது இல்லாமையே வளர்றதுனால ஒரு வெறுப்பு மனப்பான்மை, தனிமையை வெறுப்பு பண்ணிட்டு பின்னாடி நிறைய பிரச்சனை வரும். இதை தவிர சில பேர் என்ன பண்றாங்க, குழந்தை நல்லா வளரும், நம்ம வீட்டுல இருந்தா கவனிக்கிறதுக்கு முடியாது. நம்ம வீட்டுல ஸ்கூல்ல போட்டோம்னா, நல்ல ஸ்கூல்ல போட்டோம், அதுவும் போர்டிங்ல போட்டோம்னா அந்த மற்ற குழந்தைகளோட பழகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும். இந்த 4லேருந்து 10 12 வயசுக்குள்ள இந்த போர்டிங்ல போட்டாக்கா அந்த குழந்தைகள் அம்மா அப்பாவுடைய அன்பு இல்லாம வளருது. இந்த குழந்தைகளுக்கு இந்த டைம்ல அன்புன்றது ரொம்ப ரொம்ப தேவை. போர்டிங் ஸ்கூல்ல போட்டாங்கன்னா மற்ற குழந்தைங்களோட சும்மா பழகிறது அவ்வளவுதான், ஸ்கூலுக்கு போறது மறுபடியும் ரூம்க்கு போறது, தன்னைத்தானே கவனிச்சுக்கணும். அம்மா பெற்றோர்களுடைய அன்பு இல்லாம வளர்றதுனால அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் மேலேயும் வெறுப்பு, படிப்பு மேலேயும் வெறுப்பு, டீச்சர்ஸ் மேலேயும் வெறுப்பு, இந்த மாதிரி தன் மேலேயே வெறுப்பு வந்துடும். அன்புன்றது தன்னையும் நேசிக்கணும், மற்றவங்க இது இல்லாம இருக்கிறதுனாலதான் அன்பு இல்லாம இந்த இது வருது. இப்ப சின்ன வயசுலயே அம்மா அப்பா அடிச்சுக்கிறாங்க. இப்பதான் டாஸ்மாக பத்தி எல்லாருக்கும் தெரியும்.
குடிச்சிட்டு வர்றாரு, அம்மாவை போட்டு அடிக்கிறாரு. வீட்டுல எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பாவும் சண்டை, இல்ல அண்ணன் தங்க அண்ணன் அக்கா எல்லாம் சண்டை. வீட்லயே சரியான சூழ்நிலை இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த குழந்தைக்கு வந்து அன்புன்றது இல்லாததுனால கொஞ்சம் வெளியில போவோம், கொஞ்சம் மற்ற பசங்களோட பழகும். மற்ற பசங்களோட வந்து சரியான சூழ்நிலை இல்லைன்னா அந்த இப்பதான் தெரியுது இல்லையா, குழந்தைகள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது, கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு வந்திருக்கு. இந்த மற்ற கெட்ட பழக்கங்கள்லாம் கத்துக்கிறது. ஏன்னா அப்பா அம்மானுடைய கண்டிப்பு இல்லாம வெளியில போய் சுத்துறதுனால அந்த அன்பு இல்லாததுனால கெட்ட பழக்கங்கள்லாம் நிறைய வரும். பின்னாடி பெரியவனான பிறகு இந்த கெட்ட பழக்கத்துல வந்து பண்ணா பணம் திருடுறது, சமூக விரோத செயல்கள்லாம் செய்யறது, இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கம்லாம் வந்துட்டு ரவுடின்ற பேர் வரும், பேர் வரும், என்ன வரும், சமூக விரோத நடவடிக்கைகள் அதிகமா இருக்கும். உறவுல யாரோ வர்றாங்க, அவங்க என் பையன் அப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படின்னு அவங்க பையனை பத்தியே பேசிட்டு அவங்க பொண்ணை பத்தியே பேசிட்டு இருந்தா இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த உறவு இவங்க வந்தாலே ஒரு வெறுப்பு வந்துடும், பயப்பட வந்து வெளியில போயிடும். நீ என்ன பண்றன்னு அந்த குழந்தை போட்டு வெளியில வர்றவங்க இந்த குழந்தை போட்டு அடிச்சுன்னா அது டெஃபினட்டா அது வெறுப்பு பயம் ரெண்டும் எல்லாம் உண்டு. மூச்சிறைப்பு அப்படின்னா என்கிட்ட ஒரு 45 அந்த வயசுல இருக்க ஒரு லேடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எப்பவுமே என்ன பண்றேன், நம்ம ரேக்கையில வந்து உட்கார்ந்து முதல்ல பேசுவோம் அவங்ககிட்ட. எப்படி முதல்ல ஒரு ப்ராப்ளம் வந்து திடீர்னு வந்துடுறது, அதாவது ஆறால வந்து எனர்ஜி வந்துட்டு அதுக்கப்புறம் சக்கரால வந்துட்டு அது வரைக்கும் எந்த மிஷினால கண்டுபிடிக்க முடியாது. உடலுக்கு வரைச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். உடலுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். உடல்ல அந்த வியாதியும் அவங்களுக்காக தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். மனசுல ஏதோ பயம் இருந்தா அது ஆறாவதான் முதல்ல தாக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேட்டேன் நான், என்ன எப்படி வந்து எந்த வயசுல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரி மூச்செடுப்பு வந்ததுன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து மூச்செடுப்பு தான், ஒரு 4-5 வயசுல இருந்தே மூச்சு. 4-5 வயசுல என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து 4-5 வயசுல அப்படி இருக்க ஸ்விம்மிங்க்கு எங்க பேரண்ட்ஸ் அனுப்புவாங்க. ஸ்விம்மிங் போயிருக்கச்சு ஒரு நாள் என்ன ஆச்சு, அப்படியே மூழ்கிற மாதிரி இருந்தது. அப்படியே எனக்கு பயம் வந்துட்டு மூச்சு அடைச்சிது அப்படின்னு நான் செட்படுன்னு நினைச்சேன். அப்புறம் அப்ப ட்ரெயினர் அங்க இல்லை, யாரோ வந்து இந்த குழந்தைய எடுத்து விட்டுட்டாங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து இந்த குழந்தை பழுத்துக்கிச்சு. ஆனா இந்த மூச்சு போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம், அதுல இருந்து அந்த பயம் வந்து மனசை இறுக தாக்கிட்டு அப்படியே அந்த பயத்துல அந்த குழந்தை வளர்ந்துருக்கு. இப்ப 40+ இருந்திருக்காங்க. இந்த பயத்தினால இவங்க என்ன மூச்சு சரியாவே விட முடியாது, ஒரு நைட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. என்னாச்சு, அவங்க டாக்டர்ஸ் கிட்ட போனா உனக்கு ஆஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இந்த பழைய ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி பயம் அதனால இந்த மூச்சிறப்பு வந்திருக்குன்றதுனால ஆறாலாம் க்ளீன் பண்ணிட்டு சக்கராவையும் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் எல்லா சக்கராவும் பேலன்ஸ் பண்ண உடனே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஐட்டம். ஆனா சின்ன வயசுல என்னமோ ஆச்சு. இந்த 4-5 வயசு இந்த அநாகத சக்கரா வளரும் பருவத்துல என்ன ஆகும், வாய் மூச்சு வந்து அடைக்கிடுச்சு, மூச்சு இறைக்க ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு வந்து போயிடுமோ, மூச்சு நின்றுமோன்னு அந்த பயம் இல்லை, அந்த மூச்சு நின்றுமோன்ற பயம் வந்து அநாகத்த சக்கராவை தாக்கி இருக்கு. அநாகத்த சக்கராவை தாக்கினதுனால அவங்களுக்கு அந்த மூச்சிறைப்பு அப்படியே நின்று போயிடுச்சு. அப்ப மூச்சிறைப்பு அவங்க சக்கராவை தாக்கினதுனால அந்த பாடியும் தாக்கி, பாடியில தாக்கினதுல உடலை கண்ணுக்கு தெரிஞ்ச உடலை தாக்கினதுனால அது உடல் சேர்ந்த வியாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூச்சிறைப்பு வெறுப்பு, அதாவது தன்னைத்தானே இருக்கு. இந்த நம்மளுடைய உடல்ன்றது வந்து நமக்கு அதுக்கு மேல ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. நம்ம படைச்சவன் ஒண்ணு இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் இந்த உடல்ல உற்பத்தி பண்ணவர். அது உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வேலை செய்கிறதுக்கு எல்லாம் இறைவன், இறைவனுடைய சக்தி, பிரபஞ்ச சக்தி. ஆனா தன்மையிலேயே வெறுப்பு. ஏன்னா படிக்க முடியல, நிறைய மார்க் வாங்கல, தான் போடுற ட்ரெஸ்ஸை பார்த்து மற்றவங்க கேலி பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா
ஒரு ரீசெண்டா ஒண்ணு பார்த்தேன். ஒரு ஸ்கூல்ல பசங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அதுக்குன்னு ஒரு லேடிய போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறிட்டு வராங்க. மறுநாள் வந்து அந்த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ், அவங்க பெற்றோர்கள் எல்லாரும், அது ஒரு குழந்தை இல்லை, நிறைய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து, இந்த அம்மா சமையல் பண்ணா எங்க பசங்க சாப்பிடக்கூடாது, ஏன்னா இந்த அம்மா வந்து இந்த வகுப்பு, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த வகுப்பை சார்ந்தவங்க, அதனால சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதனால என்ன, கலெக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அங்க வந்து இந்த பசங்களோட அந்த அம்மா சமையல் பண்ணினது இந்த பசங்களோடவே உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. அப்ப பசங்களுக்கு என்ன, இவங்க இவங்க கையால சாப்பிட்டா நல்லதுதான் அப்படின்னு ஒண்ணு அந்த உணர்ச்சி வந்து அவங்க சாப்பிட்டுருக்காங்க. இது ஒரு நாள். கலெக்டர் தினம் வர முடியாது. மறுநாள் இருக்க அந்த குழந்தை வீட்டுக்கு போனா, ஏன் இந்த அம்மா கையில சாப்பிடக்கூடாது, ஏன் அந்த அம்மா சமையல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு ஏதோ ஒரு வீட்டுல ஒரு அம்மா என்ன சொல்லிருக்காங்க, இல்ல அவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த வகுப்பை சேர்ந்தவங்க, நம்ம வந்து மேல் ஜாதி, அவங்க கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, அந்த அந்த கீழ் ஜாதின்னு ஒரு வெறுப்பை உண்டாக்குறாங்க. மறுநாள்ல பண்ண கலெக்டரை வச்சா உட்காந்து மறுநாள்ல பண்ணா அதுக்கு அந்த அம்மாவை பார்த்த உடனே ஒரு வெறுப்பு வரும். ஏன்னா நீ வந்து இந்த ஜாதி எங்க ஜாதி கிடையாது அப்படின்னுட்டு அந்த குழந்தைகளுக்கு மனசுல ஒரு வெறுப்பை உண்டாக்குறது யாரு? பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் தான் இந்த வெறுப்பை உண்டாக்குறதுக்கே காரணம். வேற யாரும் குழந்தைகளுக்கு வெறுப்பே வராது. குழந்தைகளுக்கு வெறுப்பு உண்டாக்குறது வந்து சின்ன வயசுல பெற்றோர்கள் கூட இருக்கிறவங்க, அண்ணா, அக்கா, பாட்டி, இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி வெறுப்பு உண்டாக்குறவங்க. இல்லை வெளியில போறச்ச பக்கத்துல இருக்க டீச்சர்ஸ், ஸ்கூல் பசங்க, இல்லைன்னா டீச்சர்ஸ், இதெல்லாம் சேர்ந்து இந்த வெறுப்புன்றது வந்து, இதுவும் அன்பு இல்லாம, இதுவும் வெறுப்புன்றது வந்து அன்புன்றது இல்லாததுனால வெறுப்பை உண்டாக்குறது. சிடு சிடு இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒன்னத்தையே சொல்லிடலாம். சிடு சிடுனியா சின்ன வயசுல எல்லாரும் இந்த குழந்தை மேல கோவம் வந்து இந்த கோவத்தை அடக்கி, இந்த குழந்தைய எப்ப பார்த்தாலும் திட்டுறது, நீ பண்றது இது சரியில்லை, அது சரியில்லைன்னு திட்டுறது. இப்ப என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு அப்படியே அடக்கி 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 பெரிய நான் அனுப்புறேன். இந்த கோவம் வந்து பெருசா வளர்ந்து என்ன ஆகும், எல்லாரையும் பக்கத்துல இருக்கிறவங்கள, ஆபீஸ்க்கு போனா, அலுவலகத்துக்கு போனா எல்லாருக்கிட்டையும் சிடு சிடுன்னு வருது. தான் பெரிய அதிகாரின்னு நினைச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாம் கண்டபடி திட்ட வேண்டியது. ஏதாவது கோபம் வந்ததுன்னா ஒரு நாள் 2 நாள் அப்படின்னா பரவாயில்ல, மற்றவங்கள பொறுத்துப்பாங்க. கோவம் வந்தா என்ன போகும், எனக்கு கோவம் வந்தா எனக்கு தான் தலைவலி வரும், எனக்கு தான் வயிற்று வலி வரும். ஏன்னா கோபம் வந்தா மனசை பாதிக்கும். மனசை பாதிச்சா என்ன ஆகும், மனசுன்றது எங்க இருக்கு, சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு மணிப்புர சக்கரம். அப்ப சாப்பாடு, என் வீட்டுல அம்மா மேல அப்பா மேல கோவம் தானே, எனக்கு சாப்பாடு வேணாம் போ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. எங்க கோவத்துக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க அப்பா சொல்ல, நீ கோவிச்சுக்க வேண்டாம்ல, சாப்பிட்டுட்டு கோவிச்சுக்கோ அப்படின்னு. அது கோவம் வந்ததுன்னா ஜீரணம் சரியாகாது. கோவம் வந்ததுன்னா நமக்கு தான் பிளட் ப்ரெஷர் வரும், தலைவலி வரும், இரைப்பை சம்பந்தமான பிரச்சனை வரும், லிவர் சம்பந்தமான பிரச்சனை வரும். மற்றவங்களுக்கு இந்த கோவம், நம்ம கோவத்தை வந்து மற்றவங்களை பாதிக்காது. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். மனசு வந்து அமைதியான சூழ்நிலை. அதுக்கு தான் அன்பு அன்பு அன்புன்ற பாலத்தை யூஸ் பண்ணா, அன்பு இருந்ததுன்னா கோவத்துக்கு இடமே கிடையாது. மனசு அமைதியான சூழ்நிலையில இருக்கும். கவலை எதுக்கு எடுத்தாலும் கவலை, ஐயோ நாளைக்கு பையன் வெளியில போயிருக்கானே என்ன ஆகுமோ, பொண்ணு வெளியில போயிருக்காலே என்ன ஆகுமோ அப்படின்னு தேவையில்லாம எதுவுமே நம்ம கையில, நாளைன்றது நம்ம கையில கிடையாது. அதை பத்தி ஏன் கவலைப்படணும்? போறவங்க திரும்ப இருக்கிறோம், வாசலையே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. தெருக்கோடியில வர்றானா, பாக்குறான், தெருக்கோடியில வர்றவங்க வந்து வீட்டுக்கு வராம போயிடும். இந்த மாதிரிதான் தேவையில்லாத கவலைப்பட்டு நம்ம மனசு நம்ம பாதிக்கமே தவிர மற்றவங்கள இல்லை. கவலைன்றது இல்லாம இருக்கிறதுக்கு தான் இந்த சின்ன குழந்தையில இருந்து அன்பு பாசம் அதை போட்டி வளர்த்தோம்னா தேவையில்லாத கவலை இருக்காது. பொறாமை, ஒரு குழந்தை வந்து எப்படி பொறாமைனாக்கா, அந்த குழந்தை வந்து எல்லா டீச்சர்ஸும் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற, நீ தான் காம்படிஷன் நம்ம அதில் வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து
தன்னுடைய இயலாமைய பொறாமையா காமிக்கும். ஐயோ தனக்கு வரலையே அப்படின்னு ஈகோ, தனக்கு வரலையேன்னு கவலைப்படும். அந்த குழந்தைக்கு பொறாமை. எல்லா குழந்தைக்கும் வராது. சில குழந்தைகளுக்கு வந்து மற்ற குழந்தைய பார்த்து ஒரு காம்படிஷன் ஜாஸ்தி பொறாமைன்றது வரும். இது இல்லை குறைவில குறை காண்றது இந்த மாதிரி மற்றவங்கள சொன்ன ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தா ஏன் வராங்க ஏன் போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்கள பத்தி பின்னாடி இதே சின்ன வயசுல நடந்தது பெரியனா நடந்தது. அந்த உறவுன்றதே இருக்காது. உறவுன்றது எப்படி வந்து அன்பு இருந்தா உறவு. ஒய்ஃபை மதிக்கிறது இல்லை, அன்பு செலுத்துறது இல்லை. ஹஸ்பண்ட் கிட்ட அதுக்கு அன்பு கிடையாது, பசங்க கிட்ட அன்பு கிடையாது. சிடுன்னு விழுந்துட்டு இருந்ததுனாக்கா உறவே இருக்காது. தனிமைப்படுத்துவார். இந்த தனிமையிலே வாழ்ந்து வந்து பெரியனாலும் தனிமையா இருந்துட்டு எல்லாம் சிடிப்பு கோவம் கவலை துக்கம் எல்லாம் ஒண்ணுத்தினால வருது. சரிதா? இதை தவிர நுரையீரல் இது இந்த இதை பார்த்தீங்கன்னா நுரையீரல். நுரையீரல் இங்க காத்து நம்ம மூச்சு இழுக்கிறது வந்து மூக்கால் இழுக்கிறோம், தொண்டை பகுதி வழியா போய் ஒரு டியூப் மாதிரி போய் நுரையீரல சேருது. நுரையீரல் தான் முழு காத்தையும் எடுத்துக்கிறது. அப்ப அது என்னது? காத்துன்னு என்ன? வாயு. வாயு எது சம்பந்தப்பட்டது? அநாகத சக்கரம். ஸோ வாயுக்கும் நுரையீரலுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த வாயு வந்து நுரையீரலுக்குள்ள போய் நுரையீரல்ல இருந்து அந்த ஹார்ட்டுக்கு போறது. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. ஸோ வாயு வந்து நுரையீரலுக்கு போய் நுரையில இருந்து இந்த ஆக்சிஜன், அதுல ஆக்சிஜன் வருது இல்லையா, அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச், ஏர் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு போகுது. சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமான ரத்தம் ஹார்ட்டுக்கு போகுது. இதே ஹார்ட்ல தேவைக்கு வேண்டிய நியூட்ரிஷன் எல்லாம் ஹார்ட்டுக்கு போகுது, லிவர் மூலமா வருது. ஸோ இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த வாயுன்றது எவ்வளவு முக்கியம் தெரியும். வாயு வந்து எதுல சேர்ந்தது? நெருப்பு. நெருப்புன்ற எலிமெண்ட் சேர்ந்தது. நெருப்புன்ற எலிமெண்ட் வந்து ஜீரணத்தை பண்ணி உடலுக்கு வேண்டிய சத்தெல்லாம் ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட் வந்து இந்த வாயுவோட சேர்த்து காற்றோட சேர்த்து இந்த உடம்பு முழுக்க பரவுறது. இந்த சக்தி வேணும்னா வாயு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாயு நல்லா வேலை செய்யணும்னா, அனகத்த சக்கரம் நல்லா வேலை செய்யணும்னா, தேவையில்லாம கோபம் பொறாம அது இதெல்லாம் இல்லாம குழந்தைகளை அன்போட வளர்த்தீங்கன்னா இதே குழந்தை பெரியவனாலும் நல்ல மனசோட அமைதியான சூழ்நிலையில் வளரும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை தவிர இன்னொரு ஆர்கன் இருக்கு, தைமஸ்ன்றது. இது வந்து குழந்தைகள் வளர்ச்சி இவ்வளவு பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகி சின்னதா ஒரு மிளகு சைஸ்ல தான் ரொம்ப பெரியவங்களுக்கு இருக்கும். அது வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அது நம்ம அப்படியே தொட்டு அந்த ஒரு என்ன சொல்றது சீலை மாதிரி இருக்கும். அதுல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு சின்னதா மிளகு சைஸ்ல இருக்கும். ஏன்னா அது வந்து சுருங்கும். எப்பன்னா குழந்தைகள் வந்து சின்ன வயசுல வளர 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 அதுக்கு வந்து வெளியில இருந்து வர்ற காத்துல இருந்தும் அது உள்ள இருந்து வர்ற விஷம் சத்து பொருள்ல இருந்து வர்ற விஷயம் சேர்ந்து நிறைய ப்ராப்ளத்தை உண்டாக்கும். அதெல்லாம் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு இந்த தைமஸ் இருந்தது. இந்த தைமஸ்ல வந்து டி செல்னு ஒண்ணு இருக்கு. அது மெச்சூர் ஆகிறதுக்கு அந்த தைமஸ் தேவையா இருக்கு. அந்த அதுல வந்து எப்படி முதிர்ச்சி அந்த செல்ஸ் முடிச்சு அடையுதுன்னா தைமோசின் ஒரு ஹார்மோன் இருக்கு. அது இந்த தைமோசின் வந்து தைமஸ்ல உண்டாக்கப்படுவது. அதனால உடலுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்குற டி செல்ஸ் வந்து முதிர்ச்சி அடையிறது. ஸோ இந்த லங்ஸ், heart and thymus, all these important organs are present in the chest cavity, thoracic cavity. மார்பு பக்கத்துல இருக்கு. மார்பு பக்கத்துல இருந்த ஆர்கன் எல்லாத்துக்கும் அநாகத சக்கரா ரொம்ப முக்கியம். அநாகத சக்கரா அதுல வர்ற வாயு வந்து தைமஸ்க்கு போய்
தைமஸ்ல இருந்து மற்ற ஆர்கனுக்கெல்லாம் போகும். சரிதா? இது வந்து இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கீங்கன்னா, குழந்தைய வளர்க்கறச்ச எப்படி பாசத்தோட நல்ல சூழ்நிலையில அன்போட வளர்க்கணும்னு ஒண்ணு. ரெண்டாவது, தேவையில்லாம இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிடுறது, ஆல்கஹால் சாப்பிடுறது எல்லாம் வீட்லயே ஸ்மோக் பண்றது, சிகரெட் பிடிக்கிறது, புகையில போடுறது குழந்தைகளுக்கு வச்சுட்டு அதெல்லாம் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து பெரியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது, அடிதடி அப்படின்னா குழந்தைகள் இந்த சூழ்நிலை வளர்ந்ததுனாக்கா அதுக்கு டெஃபினட்டா அதனுடைய மனசை பாதிக்கும். இந்த மனசு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து பெரியவனானா நிறைய பிரச்சனை வரும். அதனால குழந்தைகள் வளர்க்க வச்ச 4 ல இருந்து 7 அநாகத்தை வச்சுக்கிறாங்க. அந்த நீங்க வீட்டுல பூஜை பண்றீங்க, இல்ல மெடிடேஷன் பண்றீங்க, குழந்தைகளை பக்கத்துல குறைச்சிட்டு அது கூட பண்ணீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த அன்புன்ற பாலம் வந்து நல்ல வேலை செஞ்சு மற்ற சக்கரா நல்ல வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு சரியான தருணம் இதுதான். அதனால குழந்தைகளை வளர்க்கறது எப்படின்றது வந்து சின்ன வயசுல இருந்து வளர்க்கணும். 25 வயசுக்கு அப்புறம் நீ அங்க போகாத, இது குடிக்காத, இது பண்ணாத அப்படின்னா அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ரிட்டாலியேஷன் தான், பிரச்சனை நிறைய வரும். குழந்தை வளர்க்கச்சியை பிடிச்சி நீங்க வளர்க்கறது வந்து உங்க கையில இருக்கு, பேரண்ட்ஸ் கையில இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் போன அப்புறம் டீச்சர்ஸ் கையில இருக்கு. அதுக்கு தான் இது வந்து இந்த சக்கரத்தை பற்றிய விஷயம் வந்து எல்லாருக்கும் போதும். பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லை, டீச்சர்ஸ்க்கும் சமுதாயத்துக்கும் இது போதும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைய எப்படி வளர்க்கணுன்றது கற்றுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த மூலாதார சக்கரம் ரெட் கலர்ல இருக்கு. அதனுடைய பெட்டல்ஸ் எல்லாம் சிகப்பு கலர்ல இருக்கு. அடுத்த சக்கரம் வளரும் பருவம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1.5 வயசு வரைக்கும். அது வந்து 6 மாசத்துல இருந்து 1.5 வயசு வரைக்கும். ஆரஞ்சு கலர் இதழுடைய சக்கரம். அதுக்கு அடுத்தது மணிப்புர சக்கரம் 4 வயசு வரைக்கும் மலரும் பருவம். 1.5 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் மணிப்புர சக்கரம். இப்போ 4ல இருந்து 7 வந்து அநாகத்த சக்கரம், பச்சை கலர் இதழ்களுடைய சக்கரம். இதுதான் பிராணவாயு அப்படின்னு எடுத்துக்கிற சக்கரம். வாயும் மணிப்புர சக்கரம் ஒன்றோட ஒன்று ஒன்று சார்ந்தது. அது நெருப்புலேருந்து வர புகையினால அந்த மணிப்புர சக்கரம் அதனால அநாகத்த சக்கரம் வளருது. அநாகத்த சக்கரம் இப்போ எங்க பார்த்தீங்கன்னா, மேலே 3 சக்கரம் இருக்கு, விசுத்தி, ஆக்னி சக்கரம், சகஸ்திரார சக்கரம், 3 சக்கரம். கீழே 3 சக்கரம், நடுவில் இருக்கிற வந்து ஒரு பிரிட்ஜ். ஆகாயம்னா ஒரே ஒன்னா தானே இருக்கு, ஒரே கொட்டை மாதிரி இருக்கு. தனித்தனி அமெரிக்காவுக்கு ஒரு ஆகாயம், இந்தியாவுக்கு ஒரு ஆகாயம், சைனாக்கு ஒரு ஆகாயம். ஆகாயன்றது எல்லாருக்கும் ஒண்ணு. இந்த ஆகாயத்து ஒரே ஆகாயத்தை நம்ம எல்லாரும் ஒரே கொடையில இருக்கோம், கொடையினுடைய அடியில இருக்கோம். கொடையோட அடியில என்ன சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் இருக்கு. மரம், செடி, கொடி, மலை எல்லாம் இருக்கு, நதி இருக்கு, மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, நாம இருக்கு. நமக்கு தான் 6வது அறிவு இருக்கு. இந்த 6வது அறிவை வச்சுட்டு எல்லாத்தையும் எப்படி காப்பாற்றுறதுக்குன்றதுக்கு நமக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம சிருஷ்டி, நம்ம பெரியவங்க இவ்வளவு சொல்றோம். இந்த பெரியவங்க வந்து குழந்தைகளை எப்படி காப்பாத்துறது, எப்படி வளர்க்கணுன்றதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் பண்றேன். மனசுல வச்சுட்டு இனிமையாவது குழந்தைகள்கிட்ட அன்பா நடத்துக்கணும். அன்புன்றது வந்து ஒரு ஆகாயம் மாதிரி எல்லாரையும் இணைக்கும் ஒரு பாலம். அன்புன்றது வந்து எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கறது வந்து அன்பு. புரியுது? அதனால அன்பு நிறைய வளர்க்குங்க. அன்புனா சண்டை வராது, விரோதம் வராது, உலகமே பீஸ்ஃபுல். அதுதானே பார்க்கிறோம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கணும். இது ரெண்டும் அன்புன்றதுல இருக்கு. அதை வந்து வச்சுக்கிறாங்க வளர்ச்சி பருவத்துக்கு. அதை வளர்ச்சி பருவத்துல எப்படி குழந்தை கவனிக்கணுன்றது இந்த
நன்றி. வேற எதுனா கேள்வி கேட்கணும்னு கேளுங்க. எல்லாருக்கும் நன்றி. அது சொல்லணுமோ எது சொல்லணும் பண்ணிட்டு சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணிடுங்க. பேசணுன்றவங்க ஆன் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டாக்டர். நன்றி. தேங்க்யூ மேடம். நன்றிம்மா. நமஸ்காரம்மா. நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ நான் மேம். தான் தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நன்றி மேம். ஓகே. தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி மேடம். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப அழகா ரொம்ப God bless you. ரொம்ப அழகா பொறுமையா நீங்கள் சொல்லிக் கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் வயசான பாட்டி, எனக்கு 76 வயசாச்சு. எனக்கு நான் உங்களை விட வயசான பாட்டிமா. இல்ல என்னுடைய குழந்தை ஐ திங்க் நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இதெல்லாம் கத்துருந்தா என் குழந்தைய கொஞ்சம் நல்லா கொண்டிருக்கல. நல்லா தான் இருக்கா, 2 பேரும் நல்லா தான் கொண்டிருக்கேன் கடவுள் புண்ணியத்துல. பட் ஸ்டில் திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. இது இன்னும் சின்ன தாய்மார்கள் நிறைய பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப விரும்புறேன். பார்க்கலாம். யங் மதர்ஸ் இந்த மாதிரி சின்ன, எனக்கு ஒரு பேரன் இருக்கான். பட் நான் சொல்லியல அது அவ்வளவு தூரத்துக்கு போகாது. அந்த they don't have time, they don't have that patience இல்ல இருக்கு. Anyway, I'll pray to God. யாருக்கு பேஷன்ட்ல? உங்களுக்கா பேரன்? இல்ல எனக்கு இல்ல, அந்த என்னுடைய பேத்திக்கு, பேரனோட அம்மாக்கு. அவ மூலமா தானே போனோம். இது அவ தானே வளர்த்துறா. இந்த காலத்துல பாட்டி தாத்தா கூடவே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கூடவே இல்ல, they are away and I really wish they see the program and பார்க்கலாம். அதுக்கு தான் நான் எல்லாருக்கும் லிங்க் எல்லாரும் வரலாம்னு போட்டிருக்கேன். சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கும். ரொம்ப அருமையா ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் த மேட்டர் in such a beautiful way towards to the forward. அடுத்த I am just waiting for the Vishuddhi Chakra. அடுத்த வாரம் என்ன வர போறது நீங்க எப்படி சொல்ல போறீங்க? Thank you very much. ரொம்ப சந்தோஷம். Thank you very much. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம். Thank you madam. Thank you so much ma'am. Thank you doctor. Thank you ma'am. வீடியோ வரீங்களா எல்லாரும்? ஒரு நிமிஷம். Okay, thank you very much. All the best. God bless you all. Thank you.